வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக் வைஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக் வைஸ் சீரிஸோட எபிசோட் நம்பர் 9, ரைட்? இம்பார்ட்டன்ட் டேஸ், ரைட்? இன்னும் ஒரு எபிசோட்ல இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட் டேஸ் ஒரே டாபிக் தான், ரைட்? ஒரே டாபிக் தான். நம்ம நேஷனல் லெவல்ல என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்லையும், இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன்ஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம், பிரித்து பார்க்க போகிறோம், ரைட்? அவ்வளோதான். தென் இதுக்கப்புறம் நேஷனல் அஃபேர்ஸ், நேஷனல் நியூஸ் பிளஸ் ஸ்கீம்ஸ், அது ஒரு செட் ஆஃப் வீடியோவாக இருக்கும். நேஷனல் ஸ்கீம்ஸ் பிளஸ் நேஷனல் கரண்ட் ஈவெண்ட், ஏதாவது முக்கியமான இதில் விட்டு போனால் கரண்ட் ஈவெண்ட், ஓகேவா? கரண்ட் ஈவெண்ட்ஸ் இதுதான் நம்ம அடுத்து இதோட கண்டினியூஷன் தான் அது. மேக்ஸிமம் இப்போ நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் வியாழக்கிழமை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? இந்த வியாழக்கிழமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் ஒரு 2 அல்லது 3 நாள் மேக்ஸிமம் திஸ் வீக்கெண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த சீரீஸ். இதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை, அப் டு CBT 2. அது வரைக்கும் இந்த நோட்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இடையில ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்தது அப்படின்னா அந்த அப்டேட்டை அதில் உங்கள் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரைட்? இதுக்கப்புறம் நம்ம வேற டாபிக்ஸையும் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக டாபிக்ஸையும் பார்க்க போகிறோம். ஒன்றுன்னா பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் RRB கிளியர் பண்ணுறதுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், ரைட்? இது எல்லாமே நேஷனல் லெவல், அதாவது இந்தியா லெவலில் இம்பார்ட்டண்ட்டான டேஸ். நேஷனல் லெவல், ரைட்டா? நேஷனல் லெவல் அப்படின்னா இந்தியாவில் மிக முக்கியமாக அனுசரிக்கப்படக்கூடிய அல்லது செலிப்ரேட் பண்ணக்கூடிய டேஸ் உடைய நியூஸஸ் தான் இது எல்லாமே, ரைட்? ஸ்டார்டிங் இது வந்து சஃபுல் ஆகி தான் இருக்கும், நீங்கள் ஆர்டராக இருக்காது இது. ஏன்னா இது இப்போ ஜூன் இருக்கும், திடீர்னு பிப்ரவரி, திடீர்னு மார்ச், மாறி தான் வரும். ஏன்னா இடையில இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன்ஸும் வர்றதுனால அதெல்லாம் நான் தனியாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மந்த் வைஸ் இருக்காது இது, ஓகேவா? ரைட்? ஸோ வரிசையாக சொல்ல அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஜான் டு ஜூன் வரைக்கும் தான். ஜூலையிலேருந்து இனிமே தான் வரும் வீடியோஸு, ஓகேவா? ஸோ ஜூன் வரைக்குமான டேட்டா தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எழுத போகிற UG CBT 1க்கு இதுவே என்ன, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் 24th June 2025. 24th June 2025 என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் சேவா திவாஸ், ரைட்? அல்லது பாஸ்போர்ட் டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 24 ஜூன் பாஸ்போர்ட் திவாஸ், ரைட்? இது பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 வந்த டேவை ரிமெம்பர் பண்றதுக்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க, ஓகேவா? 24 ஜூன் 1967 தான் பாஸ்போர்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் வந்து எனாக்ட் ஆச்சு. அந்த டேவை ரிமெம்பரன்ஸ் பண்றதுக்காக தான் பாஸ்போர்ட் சேவா திவாஸ் அப்படிங்கிற டேவை 24 ஜூன் 2025 நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இது 13th இயர், ரைட்டா? அப்போ 13th இயர் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 2012 இருந்து இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த அப்சர்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 2012 இருந்து இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா? இது 13th இயர். ஸோ 24 ஜூன் 2025 பாஸ்போர்ட் டே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியாவில் இந்தியன் பாஸ்போர்ட் டே அல்லது இந்தியன் பாஸ்போர்ட் சேவா திவாஸ், ஓகேவா? 24 ஜூன், ரைட்? அடுத்த நியூஸ் 16th May 2025 நேஷனல் டெங்கு டே. நேஷனல் டெங்கு டே, டெங்கு தினம், ஓகே? டெங்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? நம்ம கூட லைஃப்ல பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த நோயினால. ரொம்ப மோசமான ஒரு காய்ச்சல் இது, ரைட்? டெங்கு ஃபீவர். ஸோ இந்த டே வந்து எடுத்து வச்சதுக்கான காரணம் என்னன்னா இதோட தீம் இம்பார்ட்டன்ட், இது எப்படி பரவுது அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இந்த டெங்குக்கான டே வந்து May 16th. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் May 16th. இது மஸ்கிட்டோ பார்ன் வைரல் டிசீஸ், ஓகே? டெங்கு அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸ், டெங்கு வைரஸால பரவக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ். இது இம்பார்ட்டன்ட். டெங்கு வந்து என்ன டிசீஸ்? வைரல் டிசீஸ். இது ஒரு வைரஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு வியாதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், ரைட்டா? இது அதே மாதிரி கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது, ஓகேவா? ஒரு கட்டத்துல இந்தியா முழுக்க டெங்குவால அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னமும் அந்த மான்சூன் சீசன்லயும் சரி, ரெய்னி சீசன்லையும் சரி, அதிகமாக கொசுக்கள் பரவும் போது இந்த நோய் இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் நேஷனல் டெங்கு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க அல்லது அப்சர்வ் பண்றாங்க, ரைட்டா? கரண்ட் இயருக்கான தீம் என்ன அப்படின்னா, எல்லா டே படிச்சாலும் அதோட தீமோட சேர்த்து படிச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 90% எல்லாத்துக்குமே இருக்கும். எதுக்காவது விட்டு போயிருந்தது அப்படின்னா நெட்ல மட்டும் அந்த டேவை அடிங்க, தீம் வந்துடும், ஓகேவா? ரைட்? ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா, ரைட்? ஸோ 2025 தீம் என்னன்னா ஆக்ட் இயர்லி prevent dengue, clean surroundings, healthy living. Act yearly, prevent dengue, clean surroundings, healthy living அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான நேஷனல் டெங்கு டேவோட தீம், ஓகேவா? நேஷனல் டெங்கு டேவோட தீம், ரைட்? ஆக்ட் இயர்லி, prevent dengue, clean
சரௌண்டிங்ஸ் அண்ட் ஹெல்தி லிவிங். ஓகேவா, கிளீன் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஹெல்தி லிவிங். சரியா, அடுத்த நியூஸ் போலாமா? ரைட். 24th May 2025 காமன்வெல்த் டே. 24th May 2025 காமன்வெல்த் டே. ஓகேவா, காமன்வெல்த் டே எப்போ இந்தியாவில் அப்சர்வ் ஆகுது அப்படின்னா மே 24th இருந்து அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு. கமாமரேட்டிங் தி பர்த் ஆஃப் குவீன் விக்டோரியா. விக்டோரியா மகாராணியினுடைய பிறந்த நாள் தான் இந்த மே 24 ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா, அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1890 பிறந்தாங்க. ரைட்டா, இதுதான் காமன்வெல்த் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காமன்வெல்த் நேஷன்ஸ் அல்லது காமன்வெல்த் நாடுகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எந்தெந்த நாடுகள் எல்லாம் பிரிட்டனோட காலனிஸா இருந்ததோ, பிரிட்டனுக்கு கீழே காலனிஸா இருந்ததோ அந்த நாடுகள் எல்லாத்தினுடைய கூட்டமைப்பு தான் காமன்வெல்த். ஓகேவா, ரைட். அந்த காமன்வெல்த்ல இந்தியாவும் ஒரு உறுப்பினர் நாடு. ஏன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கத்தின் கீழே பல ஆண்டுகள் இருந்தது. அதனால காமன்வெல்த் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன் குவீன் விக்டோரியாவோட பர்த்டே அப்படின்னா இந்த விக்டோரியா பேரரசி தான் 1858 குவீன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொக்ளமேஷன் எப்போ ரிலீஸ் பண்றாங்க? 1858 பேரரசியின் பிரகடனம், பேரரசி பிரகடனம் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. 1857 ரிவோல்ட், ஒரு கிரேட் ரிவோல்ட் நடந்திருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்களே. அதுக்கப்புறம் தான் அந்த குவீன் ப்ரொக்ளமேஷன் வரும். அந்த குவீன் ப்ரொக்ளமேஷன் ரிலீஸ் பண்ணவங்க தான் விக்டோரியா. இந்த குவீன் ப்ரொக்ளமேஷன் மூலமா தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி முடிஞ்சுது. டைரக்டா இந்தியா என்ன ஆச்சுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட டைரக்ட் ரூலிங் கீழே வந்துச்சு. டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரூலிங் கீழே வந்துச்சு. அதனால இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் டெவலப் ஆனதா இருந்தாலும் சரி, இந்தியாவில் பல முக்கியமான துறைகள் வளர்ச்சி அடைஞ்சது எல்லாமே இந்த ப்ரொக்ளமேஷனுக்கு பிறகுதான். ரைட், அதனாலதான் குவீன் விக்டோரியாவோட பர்த்டேவை நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம் May 24. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா டுகெதர் வி த்ரைவ். டுகெதர் வி த்ரைவ் அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான தீம். ஓகேவா, கரண்ட் இயருக்கான தீம் டுகெதர் வி த்ரைவ். சரியா, ரைட். ஸோ அடுத்த நியூஸ் போலாமா? தென் 5th April நேஷனல் மெரிடைம் டே. நேஷனல் மெரிடைம் டே. ரைட், இது ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்தியாவினுடைய கடல் வழிப்பரப்பு வழியா நடக்கக்கூடிய பொருளாதாரம், அதனுடைய வணிகம் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இந்த நேஷனல் மெரிடைம் டேவை April 5th செலிப்ரேட் பண்றோம். டு இம்ப்ரூவ் எக்கனாமிக், குளோபல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேவா, இது இந்தியாவினுடைய 62வது நேஷனல் மெரிடைம் டே. இந்தியாவினுடைய கடற்வழி பாதுகாப்புக்காகவும் கடற்வழி மேம்பாட்டுக்காகவும் இந்த நேஷனல் மெரிடைம் டே அப்சர்வ் ஆகுது. ஓகேவா, April 5th. ரைட். தென் 24th April நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே. நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே. ஓகேவா, ஸோ 24th April நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே. ஏன் 24th April நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே அப்படின்னா 1992 ரைட்டா, 1992 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்துச்சு. ஓகேவா, பஞ்சாயத் ஆக்ட். பஞ்சாயத் ஆக்ட் வந்து எப்போ வந்தது? 1992 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் மூலமா தான் வந்தது. அது 24 ஏப்ரல் 1993 தான் பிரசிடென்ட் சைன் வாங்குது. 24th April 1993 தான் பிரசிடென்ட் இந்த ஆக்டுக்கு அசென்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்க அப்ரூவ் கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த டேவை நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு அடுத்து 73rd நீங்க படிக்கிறீங்க இல்லையா, 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 72nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வைக்கணும். ஓகேவா, ரைட். 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை பத்தி பேசுவோம் அப்படின்னா நகர்பாலிகா ஆக்ட் நம்ம அதை சொல்லுவோம். ஓகேவா, நகர்பாலிகா ஆக்ட் இது வந்து நகராட்சிகள் பத்தி. ரைட், அல்லது இப்போ பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராம பகுதிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதே மாதிரி நகரங்களுக்கு அல்லது சிட்டிஸுக்கு நகர்பாலிகா ஆக்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான். இது வந்து மே மாசம் அசென்ட் ஆயிருக்கும். ரைட், இது ஏப்ரல் மாசம், இது மே மாசம் அசென்ட் ஆயிருக்கும். அது நம்ம டே செலிப்ரேட் பண்றது இல்லை. பஞ்சாயத்து ராஜ் டே மட்டும் தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம் 24th April. எதுக்காகனா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்காக, அதாவது பிரசிடென்ட்டோட அசென்ட் ஆனதுக்காக. ஓகேவா, ரைட். ஸோ கிராம பஞ்சாயத்துகளின் முன்னேற்றத்திற்காக தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் நேஷனல் டெக்னாலஜி டே. நேஷனல் டெக்னாலஜி டே 11th May
11th மே என்னது நேஷனல் டெக்னாலஜி டே. ஓகேவா, நேஷனல் டெக்னாலஜி டே. ஏன் நேஷனல் டெக்னாலஜி டே மே 11th அப்படின்னா, நம்ம இந்த பொக்ரானை பத்தி முன்னாடியே பார்த்தோம், ரைட்? நான் ஒபிடரி சொல்லும் போதே இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். மே 11th 1998 தான் இந்தியா பொக்ரான் 2 அப்படிங்கக்கூடிய அட்டாமிக் பாம்போட செகண்ட் எடிஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு, அட்டாமிக் பாம் டெஸ்ட். ஓகேவா, இந்தியா வந்து முதல் முறையா, அதாவது இந்தியா 2 முறை ஆட்டம் பாம்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை இந்திரா காந்தி பீரியட், 2வது முறை வாஜ்பாய் பீரியட் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொக்ரான் 1 அண்ட் பொக்ரான் 2. ஸோ இந்த 11th மே அப்படிங்கிறது பொக்ரான் 2 உடைய ரிமெம்பரன்ஸ்க்காக. ஸோ பொக்ரான் 2வை நம்ம என்ன பேர் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகே, என்ன பேர் சொல்றோம்? ஆப்ரேஷன் சக்தி. அப்ப இந்த டைம் பீரியட்ல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க? வாஜ்பாய், ரைட்? வாஜ்பாய் தான் இருந்தாரு. அவரோட பீரியட்ல தான் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? சரி, இப்போ இது ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்றோம். அப்போ பொக்ரான் 1 நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்மைலிங் புத்தான்னு சொன்னோம், ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொன்னோம், ரைட்? இது எந்த வருஷம் நடக்குது? இதுவும் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எந்த வருஷம் நடந்தது? 1974ல நடந்தது. யாருடைய பீரியட்ல நடந்தது? இந்திரா காந்தி பீரியட்ல நடந்தது, ரைட்டா? இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்திரா காந்தி பீரியட்ல நடந்தது. இந்தியாவினுடைய முதல் அணு ஆயுத சோதனை எப்ப நடக்குது அப்படின்னா மே 18 1917, மே 11 1998 பொக்ரான் 2. ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்? ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிறது பொக்ரான் 1க்கான பேரு, ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிறது பொக்ரான் 2க்கான பேரு. ரெண்டுமே இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனை, ரைட்டா? இன்னைக்கு இந்தியா அணு ஆயுத நாடா தான் இருக்கு, ரைட்? அதுக்கான டெஸ்டுக்கான டே தான் இந்த நேஷனல் டெக்னாலஜிக்கல் டே. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ரைட், நேஷனல் சயின்ஸ் டே February 28, நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம் February 28. இது ஏன் நம்ம February 28 ரிமெம்பர் பண்றோம் அப்படின்னா இந்த டே தான் ரொம்ப முக்கியமான டிஸ்கவரியான ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற டிஸ்கவரிய சர் சந்திரசேகர வெங்கட்ராமன், அதாவது சிவி வெங்கடராமன், சந்திரசேகர வெங்கடராமன் சிவி ராமன் அப்படிங்கிற இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து அதை டிஸ்கவர் பண்றாரு. ஸோ அதனுடைய ரிமெம்பரன்ஸா தான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றோம். இப்போ நேஷனல் சயின்ஸ் டேனா நீங்க என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி சர் சிவி ராமன் அப்படிங்கிற ஒரு பேரையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவர் வந்து பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். இவர் ராமன் எஃபெக்டை எப்போ ஐடென்டிஃபை பண்றாருன்னா 1928ல ஐடென்டிஃபை பண்றாரு. ஓகே, ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறத எப்போ ஐடென்டிஃபை பண்றாரு? 1928ல ஐடென்டிஃபை பண்றாரு. கரண்ட் இயருக்கான நேஷனல் சயின்ஸ் டே தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் ஃபார் விக்சித் பாரத். 2025ஓட மோஸ்ட் ஆஃப் தி தீம்ஸ்ல இந்த விக்சித் பாரத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை இருக்கும்? விக்சித் பாரத் இருக்கும். எம்பவரிங் இந்தியன் யூத் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் ஃபார் விக்சித் பாரத். ஓகேவா, இது நேஷனல் சயின்ஸ் டே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நேஷனல் டெக்னாலஜி டே பார்த்தோம். அடுத்து நேஷனல் சயின்ஸ் டே பார்த்துருக்கோம், ரைட்? தென் March 4 நேஷனல் சேஃப்டி டே. நேஷனல் சேஃப்டி டே, ரைட்? ஒர்க் பிளேசஸ்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸையும் மார்க் பண்றதுக்காக தான் March 4ல நேஷனல் சேஃப்டி டே செலிப்ரேட் பண்றோம். அந்த March 4ல இருந்து March 10 வரைக்கும் நேஷனல் சேஃப்டி வீக் கேம்பெயினும் நம்ம நடத்தியிருக்கோம். ஓகேவா, நேஷனல் சேஃப்டி வீக் கேம்பெயினும் நம்ம நடத்தியிருக்கோம். நேஷனல் சேஃப்டி டேவோட தீம் என்ன அப்படின்னா சேஃப்டி அண்ட் வெல் பீயிங் crucial ஃபார் அகைன் விக்சித் பாரத். பீயிங் crucial ஃபார் விக்சித் பாரத். நேஷனல் சேஃப்டி டே, சேஃப்டி அண்ட் வெல் பீயிங் crucial ஃபார் விக்சித் பாரத். ஓகேவா, இது March 4 நேஷனல் சேஃப்டி டேக்கான தீம். March 4th இருந்து March 10th வரைக்கும் நேஷனல் சேஃப்டி வீக் கேம்பெயினை ரன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒர்க் பிளேசஸ்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் அந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு தேவையான சேஃப்டி மெஷர்ஸை எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, நெக்ஸ்ட் March 16 நேஷனல் வேக்சினேஷன் டே. வேக்சினேஷன், ரைட்? வேக்சினேஷன் அப்படிங்கிறது நம்ம தடுப்பூசிகள் செலுத்திக்கிறோம் இல்லையா, அதுக்கான டே. ஏன் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைமா 1995ல ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கிற ஒன்றை நம்ம மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்ததோடைய ரிமெம்பரன்ஸாக தான் நேஷனல் வேக்சினேஷன் டே வந்து March 16 செலிப்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட போலியோ அப்படிங்கிற ஒரு
நோயே இல்லை. போலியோவை முற்றிலுமாவே ஒழிச்சாச்சு. அதுக்கான இந்த ஓரல் வேக்சினேஷன் இப்பயுமே இயர்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா கொடுக்கணும். இந்த ஓரல் போலியோ வேக்சினேஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் எப்போ கொடுத்தாங்க, 1995 இந்த டேல தான் கொடுத்துருக்காங்க. மார்ச் 16, 1995 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த டேவை நேஷனல் வேக்சினேஷன் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகே, இன்னைக்கு இந்தியா வந்து போலியோ இல்லாத நாடாயிருச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? February 13 நேஷனல் விமென்ஸ் டே. இது வந்து நேஷனல் உமன்ஸ் டே. மார்ச் 8 வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. அது இன்டர்நேஷனல் அப்சர்வன்ஸ்ல வரும். ஓகேவா? ரைட். February 13 நேஷனல் விமென்ஸ் டே. இது யாரோட பர்த்டேவா செலிப்ரேட் ஆகுது அப்படின்னா சரோஜினி நாயுடுவோட பர்த் அனிவர்சரி தான் தேசிய பெண்கள் தினமா செலிப்ரேட் ஆகுது. ரைட். சரோஜினி நாயுடு பாப்புலர்லி இவங்களுடைய பேர் என்னன்னா நைட்டிங்கிள் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பாரத் கோகிலா. நைட்டிங்கிள் ஆஃப் இந்தியா அல்லது பாரத் கோகிலா அப்படிங்கிறது சரோஜினி நாயுடுடைய புனைப்பெயர். அவருடைய பிறந்த தினமான February 13 தான் தேசிய பெண்கள் தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் விமென்ஸ் டே. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 2025 நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி 2025 யார் சொல்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து 2025 என்ன சொல்லுது, இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர் வைக்குது. இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் சொன்னது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய முப்படைகள் இருக்கு இல்லையா, முப்படைகளை டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆக்கணும். டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆகணும். அதே மாதிரி காம்பட் ரெடி. ஒரு போர் வந்ததுன்னா டக்குன்னு அதுக்கு ரெடி ஆகணும். டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா ஆப்போசிட்டை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. January 1, 2025 இதை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் சொன்னது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். எதுக்காகனா முப்படைகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கும் தொழில்நுட்ப ரீதியா முன்னேற்றத்துல வைத்துக்கிறதுக்குமான ஒரு ஆண்டா 2025 வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ். January 9 பிரவசி பாரதிய திவாஸ். பிரவசி பாரதிய திவாஸ் அல்லது நான் ரெசிடென்ட் இந்தியன் டே, NRI டே. ரைட். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். அந்த தினம் வந்து 2 years ஒன்ஸ் வந்து January 9 செலிப்ரேட் ஆகும். January 9 செலிப்ரேட் ஆகும். ஓகேவா? January 9 பிரவசி பாரதிய திவாஸ் அல்லது நான் ரெசிடென்ட் இந்தியன் டே, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். ஏன் January 9 அப்படின்னா இந்த January 9 தான் நம்ம காந்தி இருக்கார் இல்லையா, காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பார். ஓகேவா? காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன தேதி தான் 9 January. அந்த தேதியை ரிமெம்பர் பண்றதுக்காக தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமா January 9 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இன் 2 years, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த தேதியில பிரவசி பாரதி திவாஸ் செலிப்ரேட் ஆகுது. ஓகேவா? கரண்ட் இயருக்கான தீம் அகைன் டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு விக்சித் பாரத். டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு எ விக்சித் பாரத். ரைட். டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி விக்சித் பாரத். ரைட். காந்தியோட ரிட்டர்ன் ஆனதுதான், காந்தி வந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்த நாள் தான் January 9. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ விக்சித் பாரத் வந்துட்டு இருக்குல்ல, அப்படின்னா என்ன? விக்சித்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? விக்சித் பாரத் அப்படின்னா டெவலப்டு இந்தியா. ரைட். விக்சித்னா புதிய இந்தியா அல்லது மேம்பாடு அடைந்த இந்தியா. டெவலப்ட் இந்தியா, மேம்பாடு அடைந்த இந்தியா அல்லது புதிய இந்தியா, எப்படியாவது நீங்க வச்சுக்கலாம். ரைட்டா? மேம்பாடு அடைஞ்சிருக்கணும். அதுதான் கரண்ட் இயருக்கான தீமா கவர்மெண்ட் வச்சிருக்கு. அதனாலதான் விக்சித் பாரத் அப்படின்னு எல்லாத்துலயும் நம்ம வந்து தீம்ல கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ January 9 பிரவசி பாரதிய திவாஸ். ரைட். நெக்ஸ்ட் January 10 வேர்ல்ட் ஹிந்தி டே ஆர் விஸ்வ ஹிந்தி திவாஸ். வேர்ல்ட் ஹிந்தி டே ஆர் விஸ்வ ஹிந்தி திவாஸ். January 10 ஹிந்தி மொழியின் முன்னேற்றத்திற்கான தினம். ரைட். கரண்ட் இயருக்கான தீம் என்னன்னா a global voice of unity and cultural pride. a global voice of unity and cultural pride. ஓகேவா? நம்ம ஹிந்தியினுடைய யூசேஜையும் லிங்குவிஸ்டிக் அண்ட் குளோபல் இன்டர்சேஞ்சையும் அதிகப்படுத்துறதுக்காக ஹிந்தி டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்? January 10 செலிப்ரேட் பண்றோம், விஸ்வ ஹிந்தி திவாஸ். ரைட். நெக்ஸ்ட் நியூஸ். January 11 to 17 நேஷனல் ரோட் சேஃப்டி வீக். நீங்க 2 பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. சேஃப்டி வீக்னு ஒண்ணுனா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குழப்பிக்கிற கூடாது. ஓகேவா? சேஃப்டி வீக் வேற, ரோட் சேஃப்டி வீக் வேற. நான் இப்போ காட்டுறேன். நேஷனல் சேஃப்டி வீக் வந்து 4th Marchல இருந்து 10th March வரைக்கும், அது சேஃப்டி வீக். ஓகேவா? March 4th இருந்து 10th. இது ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா January 11 இருந்து 17.
சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னா ஜனவரி 11 17, ரைட்டா? தென் ஜனவரி 12 நேஷனல் யூத் டே ஆர் ராஷ்டிரிய யுவ திவாஸ், இளைஞர்கள் தினம், ரைட்டா? ஜனவரி 12 இளைஞர்கள் தினம், நேஷனல் யூத் டே. ஏன் ஜனவரி 12 இளைஞர் தினம் அப்படின்னா விவேகானந்தருடைய பிறந்த நாள். ஜனவரி 12 தான் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் இருக்காருலே, அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை தான் தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே, என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? தேசிய இளைஞர்கள் தினம் செலிப்ரேட் பண்றோம், ரைட்? இந்த இயருக்கான தீம் என்ன, ரைட்? இந்த இயருக்கான தீம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் தீம் எடுத்து வைக்கல. ஸோ நான் அதை தெரிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ரைட்? கரண்ட் இயருக்கான தீம் என்னன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, நான் இல்லைனா அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன், ரைட்டா? ஜனவரி 12 நேஷனல் யூத் டே ஆர் ராஷ்டிரிய யுவ திவாஸ் அண்ட் விவேகானந்த ஜெயந்தி, விவேகானந்தர் பிறந்த நாள் தான் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுது. ஓகேவா? அடுத்து ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர்கள் தினம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. ஏன் ஜனவரி 25 பண்றோம் அப்படின்னா இதுதான் 1950 எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான தினம். ஜனவரி 25 1950 தான் எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை அபிஷியலா துவங்குது. அதனாலதான் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர். நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர். ஓகேவா? என்னுடைய வாக்கை நான் செலுத்தியே ஆவேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான தேசிய வாக்காளர் தினத்துக்கான கருப்பொருள். ஓகேவா? ஃபவுண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஜனவரி 25 1950 தேர்தல் ஆணையம் துவக்கப்பட்ட நாள் தான் தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடப்படுது. நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுவர் அப்படிங்கிறது தான் நேஷனல் ஓட்டர்ஸ் டேவோட தீம். ஓகேவா? தென் 21 ஏப்ரல் நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே, தேசிய குடிமை பணிகள் தினம். தேசிய குடிமை பணிகள் தினம் 2006 இருந்து நம்ம இந்த நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேவை செலிப்ரேட் பண்றோம். மன்மோகன் சிங் தான் அதை துவக்கி வைக்கிறாரு. ஏன் அந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இதுதான் 21 ஏப்ரல் 1947 முதல் முறையா ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தார். முதல் முறையா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 21 ஏப்ரல் 1947 அப்போ எலெக்ட் ஆன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே வல்லபாய் பட்டேல் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஒரு பேச்சுவார்த்தை அங்க ஒரு எப்படி சொல்றது, அதான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சை ரிமெம்பர் பண்றதுக்காக தான் நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே 21 ஏப்ரல் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே நோட் பண்ணிக்கோங்க, சிவில் சர்வீசஸ் டே. ஓகேவா? ரைட்? ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் சிட்டிசன்ஸ். தீம் எழுதிக்கங்க. Empowering citizens through efficient and transparent governance and இதுதான் நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேக்கான தீம். ஓகேவா? ரைட்? நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அதுக்கான தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் சிட்டிசன்ஸ் த்ரூ எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். ரைட்? அதுதான் கரண்ட் இயருக்கான நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேவோட தீம். எதுக்கு அந்த டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வன்ஸ்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏப்ரல் 21 அன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்னால தான் நம்ம அதை செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ரைட்? ஓகேவா? ஸோ இதோட நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ட் டேஸ் முடியுது. ஓகே, நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ட் டேஸை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் அப்சர்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகேவா? ரைட்? ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்நேஷனல் அப்சர்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நேஷனல் லெவல் போனது போக மீதி எல்லாமே அதில் கவர் ஆயிரும். அதோட இந்த செட் ஆஃப் கரண்ட் அஃபேர் சீரிஸ் முடியும். இதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷனல் ஈவெண்ட்ஸும் நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ் மட்டும் இன்னொரு செப்பரேட் வீடியோவை இதோட கண்டினியூ ஆகும். மேக்ஸிமம் இந்த வீக்கெண்டில்
கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.